ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எல்லா பாஷைக்காரருக்கும் வேதாகமம். இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் நிற்க கண்டேன். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9வது வசனம். பெரு என்ற நாட்டில் மிஷனரி பெற்றோருக்கு பிறந்தவர் போனி ஆவார். அவள் வளர்ந்து வரும் பொழுதே வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியத்தில் ஈடுபட வேண்டுமென்ற வாஞ்சையோடு இருந்தாள். கணினித்துறையில் பட்டம் பெற்று மொழிபெயர்ப்பதில் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டாள். 1983 ஆண்டு ஜான் ஹெயில்ஸ் என்பவரை திருமணம் முடித்து இருவரும் உலக மொழிகள் அழியாமல் பாதுகாக்க செயல்படும் ஸ்தாபனம் ஒன்றில் பயிற்சி எடுத்த பின்னர் 1987 ஆண்டு பாப்புவா நியூ கினியா என்ற நாட்டில் ஆரோப் என்ற கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர். அங்குள்ள மொழிபெயர்ப்பு மையத்தில் 11 மொழிகளில் வேதாகம மொழிபெயர்ப்பு நடைபெற்று வந்தது. ஏற்கனவே அங்கிருந்த குழுவுடன் இணைந்து வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணியில் இருவரும் ஈடுபட்டனர். 1998 ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி இந்த தம்பதியர் ஊழியத்தின் நிமித்தம் அந்த கிராமத்திலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலைமை செயலகத்திற்கு சென்று விட்டனர். அன்று சாயங்காலம் பெரிய சுனாமி ஒன்று அந்த கிராமத்தையும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களையும் தாக்கியது. ஆரோப் கிராமத்தில் மட்டும் 843 பேர் மாண்டு போயினர். அந்த கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளும் ஒட்டுமொத்தமாக சுனாமி அலையில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது. இத்தம்பதியரின் வீடும் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விட்டது. அவர்கள் மட்டும் அன்று அங்கிருந்திருந்தால் கண்டிப்பாக அழிந்து போயிருப்பார்கள். கர்த்தர் அவர்களை அருமையாக காப்பாற்றி விட்டார். அதற்கு பின்பு அந்த கிராமங்களில் உயிர் பிழைத்தவர்கள் கடற்கரையிலிருந்து தூரமான இடத்தில் குடியேறிவிட்டனர். அங்கே புதிய வீடுகள் கட்டுதல், புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தல் என்று அநேக சவால்களை கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. அங்கு குடியேறிய பல இன மக்களுக்கு பயிற்சி கொடுத்து அவரவர் மொழியில் வேத பகுதிகளை மொழிபெயர்க்க ஆரம்பித்தனர். 9 மொழிகளில் லூக்காவின் சுவிசேஷம் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டது. 2012 ஆண்டு வரை 1000 மொழிகளுக்கு மேல் முழு வேதாகமம் அல்லது வேதாகமத்தின் ஒரு பகுதி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தின் ஒரு சிறு பகுதி கூட இல்லாமல் இன்னும் 2000 மொழிகள் இருப்பதாக கணக்கிட்டுள்ளனர். சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிடமிருந்து வந்து ஆட்டுக்குட்டியானவரின் முன்பாக நிற்க வேண்டுமென்றால் அவரவர் பாஷையில் கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள வேதாகமத்தின் ஒரு புஸ்தகமாவது தேவையல்லவா? இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இந்த பணியில் ஈடுபடும் வேதாகம சங்கத்திற்கு உங்களால் இயன்ற பண உதவி செய்யுங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.